திவாகர் வந்து பார்வதி இல்லாம இருக்க மாட்டாரு. நேத்து யாரோ அத சொல்லிட்டு இருந்தாங்க. பார்வதின்னு பார்வதி பின்னாலே போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு வடிவேல் சார் டயலாக் ஞாபகம் வந்துச்சு. மாலா மாலா மாலான்னு போவாரா? நிஜமாவே அந்த மாதிரி தான் பண்றாரு அவரு. ஏதாவது ஒரு வேலை செய்ய அவரை கூப்பிட்டாலும் பாரு எங்க இருக்க வா 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 அப்படின்றாரு. ஏன் பார்வதியை கூப்பிடுறீங்க? நீங்க தனியா தானே இந்த வீட்டுக்கு விளையாட வந்தீங்க. வார்த்தைகளை வாங்குறதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு திவாகர். ஆனா அது எதுவுமே வெளியில தெரிய மாட்டேங்குது. ஆனா அவரை பேசினா மட்டும் இத்தனை பேர் சேர்ந்து அவர் அட்டாக் பண்றீங்களே பாவம் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் வருது. விஜய் சேதுபதி அண்ணா வந்து லாஸ்டா கலையரசனை கூப்பிடும் போது வந்து இதோட இந்த ஷோக்கு எண்டு கார்டு போடுறதுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிதான் வந்து கூப்பிட்டாரு. அது வந்து அதாவது லான்ச் அண்ணியோட எண்டு கார்டா இல்ல ஷோவோட எண்டு கார்டானே தெரியல. எனக்கு வந்து அவ வந்து டெய்லி ரிவ்யூ போட்டு ஓட் போடுங்கன்னு சொல்லிடுவா, அதனால நான் வந்து போக மாட்டேன் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இல்ல இவர் ரிவ்யூவர்னு சொன்னது அந்த நாய் ரிவ்யூவருங்கெல்லாம் நாயினாரே அவங்க ஒய்ஃபையும் சேர்த்துதான் சொன்னாரோ. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாங்க நம்ம பிரியா மேம். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் பிரியா மேம். தேங்க்யூ. ஓகே, பிக் பாஸ்ல நீங்க சொன்ன மாதிரியே பிரவீன் காந்தி வந்து எலிமினேட் ஆயிட்டாரு. ஸோ நீங்க முதல்ல இருந்தே அசியூம் பண்றது கரெக்டா நடந்துட்டு தான் வருது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து என்னன்னா, இப்போ நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து வரப்போகுது. ஸோ அதை பத்தின உங்க கருத்து என்ன? லாஸ்ட் வீக்குமே வந்து நாமினேஷன் ஃப்ரீ வச்சிருந்தாங்க. அதுல வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமுக்காகவே வந்து உங்களுக்கு ஒரு சலுகை 50-50 தான் உங்களுக்கு நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாட்டி வந்து லாஸ்ட் டைம்க்கு இல்லாதவங்க தான் இந்த வாட்டி வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ வாங்க முடியும். ஏற்கனவே வாங்கினவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து கிடையாது. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது வந்து வினோத் அண்ணாக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் வாய் ஜாஸ்தி தான், ஆனா கரெக்டான விஷயம் தான் பேசுறாரு. ஆனா பட்டுன்னு பேசிடுறதுனால அது வந்து எல்லாருக்கும் வந்து தப்பா தெரியுது. ஸோ அவரோட கேம் நம்ம பார்க்காமயே அவர் வந்து எலிமினேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து அரோரா எடுத்துக்கோங்க, நிறைய பேர் எடுத்துக்கோங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஓட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஓட் கம்மியாக தான் வரும். இப்போ பிரவீன் காந்தி சார் கூட அதனால தான் வெளியில போனாரு, அவரோட கேம் பார்க்காமலே. ஸோ அதனால எனக்கு ஒரு ஆப்ஷன்னா வினோத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தாட். அப்புறம் வந்து வியானா அதே மாதிரி. வியானாக்கு வெளியில எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க நல்லா பேசுறாங்க. கேம் வந்தாதான் அவங்க விளையாட்டு தெரியும். அதனால அவங்களுமே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்வாப்பிங் வேற இருக்கு. அந்த ஸ்வாப்பிங்ல மாறிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து யாராவது ஒருத்தர் சேவ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. நாமினேஷன்ல சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ ஆதிரையை வந்து அந்த மாஸ்க ரிமூவ் பண்ணதுக்காக விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணார் இல்லையா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோஸ்ட் கொடுக்கல. ஆனா வந்து நிறைய பேர் அதுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. மரியாதை இல்லாம நடந்துக்கிறது, எழுந்து நிக்காம இருந்தது, எல்லாருமே அதை பண்ணும்போது அது பேசிக் மேனஸ். ஸோ அது கூட நீங்க பண்ணலன்னும் போது அது அவங்க இஷ்டம்னு சொல்லும் போது அவருக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல அவர் வந்து அவங்க இஷ்டம்னா எனக்கு புரியல, இது வந்து பேசிக் மேனஸ், ஸோ இதை கூட நீங்க பண்ண மாட்டீங்களான்ற மாதிரி தான் அவர் வந்து கொஸ்டின் பண்ணாரு. அவங்களுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் தலைகணம் திமிரு வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. கரெக்டா இருந்தது போக இப்ப வந்து அப்படியே மாறி அது கொஞ்சம் ஹெட்வெட் ஆயிடுச்சோ, எல்லாரும் இவங்க பேசுறது கரெக்டானு உள்ள நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இவங்களுடைய குணம் தனியா தெரியணும்ன்றதுக்காக இப்படி பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட்ல வந்து அந்த மாஸ்க ரிமூவ் பண்ணது வந்து தப்பு தான். பிக் பாஸ் எப்ப சொல்றாரோ அது வரைக்கும் அதை போட்டிருக்கணும். அது சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஷோ முடிஞ்சு லைவ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. உள்ளே கனி அட்வைஸ் பண்ணாங்க, அப்புறம் விக்ரம் பண்ணாரு, அப்புறம் சபரி சொன்னாரு. ஸோ இது போடுங்க, இதை வச்சு ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதனால தான் போட சொல்றாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே அனௌன்ஸ் பண்ணுவாரு, நீங்க எடுத்துடலாம் அப்படின்னும் போது அதுக்கப்புறமா அதை போட்டாங்க. இன்னைக்கும் அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. மார்னிங்ல இருந்து பாக்குறேன். ஸோ அவங்க என்ன சொல்றது, எஃப்ஜே கிட்ட வேற மார்னிங் ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருந்தாங்க. என்கிட்ட நீ பேசல, நான் லாஸ்ட் வீக் போயிருந்தேன், என்ன பண்ணிருப்பேன் அந்த மாதிரி. அப்போ ஏதோ நீங்க ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆதிரை கேமுக்கு வரல, வேற எதுக்கோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஆனா அவங்களுடைய தலைகணத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஸோ அதுல விளையாட்டுல கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, பிக் பாஸ் ஹவுஸ் சூப்பர் டிலக்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பயங்கர ஒரு ரூல் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. பட் அதுலயுமே ஸ்வாப் ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடிப்படுது, அதை எப்படி பாக்குறீங்க? இருக்கணும். ஏன்னா
ஏன்னா 2 வீட்டாருமே வந்து இப்ப இந்த 7 பேரே கண்டினியூவா இருந்துட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் போர் அடிச்சிடும், இவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த வீட்டை போய் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து இருக்கணும் போகணும். இது கிட்டத்தட்ட சீசன் 7 கான்செப்ட் தான். ஆனா சேஞ்ச் ஆயிருக்கு அவ்வளவுதான். இது லக்ஸுரியா மாறி இருக்கு, இது பிக் பாஸா மாறி இருக்கு. அது மட்டும் தான். அங்கேயுமே வார வாரம் 7 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சைட்ல போவாங்க, இந்த சைட்ல இருக்கவங்க இந்த சைடு வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி தான் நடக்குது. ஆனா இந்த ஸ்வாப்பிங்ல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, லக்ஸுரி இப்ப ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் வீட்டார்ல இருந்து 3 பேரும், லக்ஸுரி ஹவுஸ்ல இருந்து 3 பேரும் கலந்துக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து, அதாவது பிக் பாஸ் டீம்ல இருந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் வின் பண்றாங்க, 2 பேர் வின் பண்றாங்க, இந்த சைட்ல யாருமே வின் பண்ணல அப்படின்னா, அப்ப இந்த வீட்ல இருந்து 3 பேர் அந்த வீட்டுக்கு ஸ்வாப்பிங் ஆவாங்க. அந்த வீட்ல இருந்து 2 பேர் இங்க ஸ்வாப் ஆவாங்க. சோ அதனால வந்து என்னன்னா, இங்க இருந்து 3 பேர் அங்க போயிடுறாங்க. ஆல்ரெடி அந்த வீட்டை பார்த்தவங்க 2 பேர் வந்துட்டாங்க. சோ இதே மாதிரி வந்து வீக்லி மாறும்போது எல்லாருமே அந்த வீட்டை பார்த்தா மாதிரியும் இருக்கும். கனி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து திடீர்னு வேலைக்கு வரலாம், இன்னொருத்தவங்களை கூப்பிடுறீங்க, இன்னொருத்தவங்க வரலான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அப்ப எல்லாருமே அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னா, நான் வரேன்னு சொல்லி எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு, நான் வரலன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைலாம் வந்து பாத்துடலாம்ல. அது கிடையாது கான்செப்ட். அது யாருமே பார்க்க கூடாது, அது ஒரு பெரிய பேலஸ் மாதிரி அதை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிக் பாஸ் இந்த ரூல்ஸ் போட்டாரு அப்படின்னு கனி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப அதே பிக் பாஸ் தான் சொல்றாரு, ஸ்வாப்பிங் வைக்கிறாரு. சோ இந்த ஸ்வாப்பிங்ல வந்து இங்க இருந்து 3 பேர் போகணும், இங்க இருந்து 2 பேர் வரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அது எந்த வீட்டார் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஸ்வாப்பிங் நடக்கும். ஓகே, நேத்து விஜிஎஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, யாருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் அதிகம், யாருக்கு ஹேட்டர்ஸ் அதிகம் அப்படின்னு. அதுக்கு கம்ருதீன் வந்து ஒரு மாதிரி நக்கலா ஓகே அப்படின்னு சொன்னாரே, அதை நீங்க பாத்தீங்களா? எஸ், அவர் வந்து என்ன சொல்ல வந்தாருன்னா, கம்ருதீன் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அது வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். அது வந்து ஹோஸ்டே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. என்ன சொல்ல வர நீ, இப்ப ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றியா இல்ல ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்காங்கன்னு சொல்றியான்ற மாதிரி. ஆனா கம்ருதீன் சைட்ல இருந்து அதை யோசிச்சா, அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னா, திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஆனா ஹேட்டர்ஸ் தான் அந்த ஃபாலோவர்ஸா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது விஜய் சனாக்கு வந்து அது புரியல. ஆனா எனக்கு அது இங்க இருந்து பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது. அது மேபி அவர் அப்படி யோசிச்சாரா எப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு புரிஞ்சுது. அவர் வந்து சரி அப்படின்னு வந்து இவர் வந்து ஓகே அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அந்த மாதிரி பண்ணிருக்க வேண்டாம் கம்ருதீன் சொல்லிட்டு. ஆனா கம்ருதீன் கிட்ட ஒரு குட் ஹேபிட் என்ன அப்படின்னா, என்ன சொல்றது, தயக்கம் இல்லாம சாரி சொல்லிடுறாரு, தேவையில்லாம சண்டை போட்டுடுறாரு. ஆனா இந்த வீக் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நேத்து லைவ் முடியும் போதே கம்ருதீன் சொன்ன வார்த்தை வந்து, நான் அத்தனை வாட்டி சாரி சொல்லியும் சபையில வந்து இன்னைக்கு அதை சொல்லியிருக்காரு இல்லையா, இனிமேல் அவர் சொன்னதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாதானே அது நடக்கும், நான் இனிமேல் ரியாக்ட் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. எனக்கு தெரிஞ்சு அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அடுத்தடுத்து கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மூவ் பண்ணி போயிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும், பெட்டர் ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே பிக் பாஸ்ல வந்து குரூப்பா கேங்கா இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு மாயா அந்த கேங், அதெல்லாம் அர்ச்சனா அவங்களை ஹர்ட் பண்ண வச்சது அதெல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். அகைன் இங்க வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரு சொல்றேன்னு, நிறைய குரூப் இருக்கே. ஆனா ரொம்ப கண்ணுக்கு தெரியுது விஜய் பார்வதி குரூப் தானே. ஓ ஆமா, நெகட்ரியோ. ஆமா, அது என்ன அப்படின்னா வந்து, அப்படி கலையரசன் அப்படி ஒதுங்கி போனாலும் இப்படி புடிச்சு இழுத்து போட்டுறாங்க பார்வதி. அதே மாதிரி வந்து இவர் இந்த சைடு திவாகர் வந்து பார்வதி இல்லாம இருக்க மாட்டாரு. நேத்து யாரோ அதை சொல்லிட்டு இருந்தாங்க, பார்வதின்னு பார்வதி பின்னாலே போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு வடிவேல் சார் டைலாக் தான் நான் ஞாபகம் வந்துச்சு, மாலான்னு போவாரா. நிஜமாவே அந்த மாதிரிதான் பண்றாரு அவரு. ஏதாவது ஒரு வேலை செய்ய அவரை கூப்பிட்டாலும், பாரு எங்க இருக்க, வா அப்படின்றாரு. ஏன் பார்வதியை கூப்பிடுறீங்க, நீங்க தனியா தானே இந்த வீட்டுக்கு விளையாட வந்தீங்க, தனியா பிளே பண்ணுங்க, தனியா விளையாடுங்க. ஒருவேளை அவரோட இதுவா இருக்குமோ, டாக்டிஸா இருக்குமோ, அது நான் என்ன ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ, மேபி இருக்கலாம். ஆனா அது எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? சப்போஸ் இப்ப இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர், இப்போ பார்வதியே எடுத்துக்கோங்களேன், பார்வதி எலிமினேட் ஆயிட்டா யார் பின்னால இருப்பார்? திவாகர். அவரு வாட்டர்மெலன் ஸ்டாருங்க. நீங்க தாங்க சொன்னீங்க அவரோட ஹேட்டர்ஸ் எல்லாருமே ஃபாலோவர்ஸா மாறிக்கிட்டு இருக்காங்க. விஜிஎஸ் வேற 10 குறைக்கு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார். நீங்க இதோட அர்த்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து திவாகருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அந்த ஃபாலோவர்ஸ் தான் ஹேட்டர்ஸ் தான் வந்து, இப்ப நம்ம ஒருத்தர் நெகட்டிவா பண்ணிட்டே இருந்தாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு, திடீர்னு பார்த்தா பிக் பாஸ்ல இருக்காரு. அந்த பிக் பாஸ்ல இருக்கிற நபரை வந்து
அவன் என்னதான் பண்றான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குற ஹேட்டர்ஸ் தான் அந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்றது தான் அந்த விஷயம். சோ அதனால ஹேட்டர்ஸ் மேக்ஸிமம் ஹேட்டர்ஸ் தான் இப்போ ஃபாலோவர்ஸா அப்படி மேல ஏறி இருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப ரொம்ப பாவம் பாக்குறாங்க அவருக்கு. அது ஏன் பண்றாங்கன்னு தெரியல. அவர் பேசுறது யாருமே கண்டுக்க மாட்டாங்களா? ஐ மீன் லைவ்ல அவர் போடுற சண்டைகள் அவர் வந்து சும்மா ஒரு 2 வார்த்தை தான் ட்ரிகர் பண்ற மாதிரி பயங்கரமா ஹிட் அடிக்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அதுக்கான ரியாக்ஷன் வந்து இப்ப கம்ருதீனா இருக்கட்டும்லாம் ஹெவியா பிளாஸ்ட் ஆயிடுறாங்க அந்த சுருக்குன்னு கோவம் வர்றதுனால. இப்ப இன்னைக்கு ஈவினிங் கூட அத ப்ரமோல பார்த்தனா ஈவினிங் டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மார்னிங் ப்ரமோ அது. அந்த ப்ரமோல வந்து நீங்க வந்து சரிசமமா யாருக்கோ ஃபுட் தர மாட்டீங்க, சாப்பிட உட்கார வந்தவங்களை வந்து வெளியில அனுப்பிச்சிட்டீங்க, நீங்க சரியாவே டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. ஐ மீன் அவர் வந்து டீலக்ஸ் டீமுக்கு போயிட்டாரு போல இருக்கு. சோ அதனால இதெல்லாம் அவர் வந்து வார்த்தைகளை விடுறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து சபரி கோவப்படுறாரு. உனக்கு தெரியுமா யாரும் இங்க நீ சாப்பிட்டுட்டல, யாராவது சாப்பிட்டாங்கன்னா நீ கேட்டியா? கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரோ. இப்பதான் உண்மையான சபரி வெளியில வராரு சொல்றேன். லாஸ்ட் வீக் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. சோ ஆமா ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப செகண்ட் வீக் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராரு. நீங்க வெளியில வாங்க சபரி, முழுசா உங்களை பார்த்து நாங்க சொல்றோம், அதுதான் நல்லது. சோ இப்ப வர சபரி வந்து குட். ஓகே, இதுக்கப்புறமா இந்த மாதிரி சபரி வந்து எந்தெந்த இடத்துல கோவப்படுறாரு, என்னென்ன மாதிரி பேசுறாரு, என்னென்ன மாதிரி விளையாடுறாருன்றத நம்ம பார்க்கணும். சோ அந்த இடத்துல சபரி கோவப்படுறாரு. இந்த மாதிரி நிறைய பேரை வந்து வார்த்தைகளை வாங்குறதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறாரு திவாகர். ஆனா அது எதுவுமே வெளியில தெரிய மாட்டேங்குது. ஆனா அவரை பேசினா மட்டும் இத்தனை பேர் சேர்ந்து அவர் அட்டாக் பண்றீங்களே, பாவம் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் வருது. அதுக்கெல்லாம் ஒரு இதுவே வீடியோ மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் போடுறாங்க. எனக்கு அது புரியவே இல்ல. ஏப்பா அப்ப அவர் பேசினது எல்லாமே மறந்துடுவீங்களா, மன்னிச்சிருவீங்களா? அவ்வளவு சோசியல் மீடியால திவாகரை ட்ரோல் பண்ணி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. விஜய் பார்வதி திவாகர் இது பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்வீட் சாப்பிடுற விஷயம் மீ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது. அது நல்லா இருந்தது பாக்குறது. அவங்க கூட பாருங்களேன், இப்ப உண்மையாவே வந்து இப்ப சாட்டர்டே எபிசோட்ல நடந்தது அது. அவர் அந்த கிளாப்ஸ் அவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு அது நெகட்டிவா அவங்க பத்தி பேசும்போது அந்த கிளாப்ஸ். அப்ப மக்கள் மத்தியில நான் இப்படித்தானே இருந்திருப்பேன். அப்ப நான் இதுக்குதான் நான் பிக் பாஸ் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னும் போது, அப்ப நீ பிக் பாஸ் வரமாட்டேன்னு சொன்ன, சரி ஓகே வந்துட்ட, உன் குணத்தை மாத்திக்காமலே இருக்கிறதுக்கு மக்கள் மேல பழி போடக்கூடாதுன்னு சொல்றேன். இப்ப மக்கள் வந்து ஓகே நீ நல்லா விளையாடுனா சூப்பர்னு சொல்லுவாங்க, நீ தப்பா விளையாடுனா இல்ல தப்பான ரூட்ல போறேன்னா அதுக்கும் அதுக்கேத்த ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. இப்ப இதுக்கேத்த மாதிரி மாறிட்டேன்னா பரவாயில்ல. அப்ப பிரவீன் வரதுக்கு முன்னாடி அழுதுட்டே இருந்தாங்க அந்த ஸ்வீட் குடும்பம். கரெக்டா பிரவீன் வரும்போது டக்குனு மூஞ்ச மாத்திட்டாங்க. மூஞ்ச மாத்திட்டு நான் கெத்து தான், நான் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட் எடுத்துட்டு அவன் போனதும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன சொல்றது, அவங்க திருந்த மாட்டாங்க. இன்னைக்குமே ஒரு சண்டை இருக்கு அவங்கள வச்சு. ஓகே அக்கா, இங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இப்போ திடீர்னு ஒரு இடி இடிச்ச மாதிரி ஒருத்தவங்க மேல வருவாங்க ஒரு 4 வீக் கழிச்சு. அந்த மாதிரி யாராவது ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலா சில பேர் சொல்றாங்க இந்த சீசன்ல வந்து மொத்தமா 20 பேரையும் இறக்கிட்டாங்க, அதனால ஒயில்ட் கார்டு இல்லங்கிறாங்க. சில பேர் இருக்குங்கிறாங்க, ஒயில்ட் கார்டுக்குன்ட்டு ஒரு 2-3 பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ள அது வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும் வெளியில எப்படி என்ன ஏது ஒயில்ட் கார்டு இருக்கா இல்லையான்னு. ஏன்னா விஜய் சேதுபதி அண்ணா வந்து லாஸ்டா கலையரசனை கூப்பிடும் போது வந்து இதோட இந்த ஷோக்கு எண்டு கார்டு போடுறதுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிதான் வந்து கூப்பிட்டாரு. அது வந்து அதாவது லான்ச் அண்ணியோட எண்டு கார்டா இல்ல ஷோவோட எண்டு கார்டானே தெரியல. அதனால வந்து அது கொஞ்சம் டவுட்டாவே தான் இருக்கு. ஓகே, சோ கலையரசன் நீங்க சொல்லும்போது உள்ளுக்குள்ள எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி நம்மளுக்கு தெரியுதே. ஏங்க நீங்க அந்த எபிசோடுக்கு நடுவுல ஒரு விஷயத்த அவர் வந்து பேசினாரு, நீங்க கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி வந்து எனக்கு தெரியும் மச்சான் நான் வந்து இருப்பேன்ட்டு, நான் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் ஒரு 60 நாள் வந்து எப்படியாவது இருந்துருவேன். ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு ரிவ்யூ பண்ணுவாங்களாம். பார்வையா என்ன பண்ணியாவது என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஓட்டு விழ வச்சிருவா, எனக்கு வந்து அவ வந்து டெய்லி ரிவ்யூ போட்டு ஓட் போடுங்கன்னு சொல்லிடுவா, அதனால நான் வந்து போக மாட்டேன் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இல்ல இவர் ரிவ்யூவர்னு சொன்னது அந்த நாய் ரிவ்யூவருங்கெல்லாம் நாயினாரே அவங்க ஒய்ஃபையும் சேர்த்துதான் சொன்னாரோ, அது எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்துச்சு. ஒருவேளை அவங்க ஒய்ஃபையும் சேர்த்து சொல்லிருப்பாரா இல்ல அவங்க ஒய்ஃபை தான் நாயின்னு சொன்னாரான்றது ஒரு டவுட்டா. வீடியோ மூலியமா கேட்போம்க்கா, யார சொன்னாங்க அதான் கேட்போம். சோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு.
அவரோட கான்ஃபிடென்ட் ஓகே, ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றேன். ஓகே. மேக்ஸிமம் பார்வதி கூட சேராம இருந்தாலே அது ஓகேவா இருக்கும். ஆனா இவங்க சேர்ந்துட்டாங்க, வேற வழி இல்ல. என்ன ஏதோ ஒரு இதுல பார்த்த இது சுரேஷ் சார் சொல்லியிருந்தாரு. சுரேஷ் சக்கரவர்த்தி சார் வந்து அவருடைய ரிவ்யூல சொல்லியிருந்தாரு இது. பூவோடு சேர்ந்து நாரும் நாரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இப்போ. சோ அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேற வழி கிடையாது. கம் பேக் டு காதல் ஜோடிகள். ஐயோ, நிறைய ட்ராக் போகுது. அது எந்த ட்ராக் எங்க முடிய போகுதுன்னே தெரியல. எஃப்ஜே, ஆதிரை, அப்புறம் ஆதிரை சௌந்தரராஜன், அப்புறம் வந்து துஷார் அரோரா, அப்புறம் வேற யாரு, இன்னும் 2 பேர் பிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அது யாருக்கு கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் சபரின்னுங்கிறாங்க, ஒரு பக்கம் கமருதீன், அதான் தெரியல. 2-3 பேர் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள சும்மா கலாய்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. எப்ப கன்ஃபார்ம் ரிசல்ட் வரும்ன்றது தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி ஒரு 3rd வீக்ல அப்படி தெரிஞ்சிரும் யார் யார் என்னென்ன அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிரும். ஓகே. உள்ளுக்குள்ள சைலண்ட் கில்லர் யாருக்கா? சைலண்ட் கில்லர் கனி சைலண்ட் கில்லர் தான். அவங்க வந்து கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க எனக்கும் தோணுது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து கனி தப்பு பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. எந்த விஷயத்துல? இப்ப இந்த உதாரணத்துக்கு இந்த உப்பு போட்ட விஷயம் எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு சென்சிட்டிவ்ன்றதுனால அந்த பொண்ணு ஒரு பெரிய விஷயமாக்கி ரொம்ப பிளாஸ்ட் ஆயிட்டு வெளியவே போயிட்டாங்க, சாதாரண உப்பு விஷயத்துக்கு. ஆனா அது ரொம்ப தப்பு. சாப்பாட்டுல உப்பு போட்டா அது வந்து இது கிடையாது. இன்னைக்கு மார்னிங் ஒரு விஷயம் வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்து வெளியில வந்து யாருமே வரல. அவங்க வந்தாதான் இவங்க ஸ்டவ் ஆன் பண்ணணும். இவங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, அவங்க வெளியில வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான என்னவா அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, நீங்க உப்பு போட்டீங்க, எங்களால சாப்பிட முடியல, அதுக்காக என்கிட்ட சாரி கேளுங்க, நாங்க வெளியில வரோன்றாங்க. இது கரெக்ட் தான், ஏன்னா இவங்க பண்ணது தப்பு. சோ அவங்க வந்து கம்ருதீனா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இவங்க சுபிக்ஷா இருக்கட்டும், ரம்யாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் கேக்குறாங்க, வினோத் இருக்கட்டும் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்து எங்களெல்லாம் சாரி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெட்வெயிட்டா பேசுறாங்க. அதுக்கான ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா கனிதான். கனிதான் அந்த பிளான் பண்ணது. விக்ரம், கனி, அப்புறம் சபரி, ஆதிரை, வேற யாரு, எஃப்ஜே, பிரவீன்ராஜ், இவங்க எல்லாம் தான் வந்து இந்த டிராமா கிரியேட் பண்ணி எல்லாமே பண்ணது, சண்டை போடுற மாதிரி பண்ணது எல்லாமே இவங்க தான். அப்ப அதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து சாரி கேட்க சொன்னா, அதுவும் அவங்க வந்து சாரி அவங்க சாரி சொல்லணும் அப்படின்னு ஆர்டர் போடுற இடத்துல இருக்காங்க. இவங்க சமையல் செய்யற இடத்துல இருக்காங்க, சாரி கேட்கிற இடத்துலயும் தான் இவங்க இருக்காங்க. அந்த சாரி சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். இவங்க வந்து அதெல்லாம் முடியாதுன்னும் போது அப்ப இவங்க இன்னொரு டிமாண்ட் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க சாரி கேட்கிற வரைக்கும் நாங்க வெளியில வரமாட்டோம், இல்ல தோப்புக்காரணம் போடுங்க, யாராவது 2 பேர் வந்து தோப்புக்காரணம் போடுங்க, நாங்க வெளியில வரோம். தோப்புக்காரணம் போட மாட்டாங்களாம், சாரி சொல்ல மாட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வரோம், எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் குளிச்சு முடிச்சுட்டு, ஏன்னா இப்ப தண்ணி வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சுல, சோ நாங்க குளிச்சு மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்க வெளியில வருவோம், அது வரைக்கும் நீங்க சாப்பிடாம இருங்க, ஸ்டவ் பத்த வைக்கிறவங்க இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நாங்க குளிச்சு ரெடி ஆயிடுறோம், ஆனா நாங்க சாரி சொல்ல மாட்டோம். சோ இதுக்கான ஃபுல் சப்போர்ட் பண்ணி இத பெரிய விஷயமா கொண்டு வந்தது கனி தான். அதனால கனி வந்து அவங்களோட குணத்தை மாத்திக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இத வச்சு அவங்க வந்து ஒரு ரூலை மீறது இதெல்லாம் பண்ணாம இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சைலண்ட் கில்லரும் அவங்க தான். ஷோவோட ரூலை மீறதும் தப்பு. அந்த ரூலை மீறிட்டு அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிச்சுக்கலாம்னு சொல்றது அதை விட பெரிய தப்பு. அந்த தப்பை தான் கனி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. உள்ளுக்குள்ள இருக்கிற நடிகர்கள் இன்னும் அவங்களோட முகத்தை வந்து எப்படி எப்படி வித்தியாசமா காட்ட போறாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்க்கா. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி. நன்றி.